அப்போதான் பார்த்தான் வல்லரக்கன் பஞ்சமா இருக்கு, இதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி மந்திரியை அழைத்தான். மந்திரி இட்லியா என்ன சொல்கிறார்? வல்லரக்கன் மந்திரியை அழைத்து, ஏ அப்பா மந்திரி, நம்மளுடைய தேசத்துல பஞ்சம்னா பஞ்சம், அப்பேற்பட்ட பஞ்சம் நடக்க, அதனால வரி பணம் கிஸ்டி பணம் எல்லாரும் ஒழுங்கா அப்பதான் பார்த்தார். இதற்கு முன்னால கொடுத்தாங்க, நீங்க என்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து இதுவரைக்கும் வரி பணம் கொடுக்கல. அடே மந்திரி, இதுவரைக்கும் விட்ட வரி பணத்தை எல்லாம் வசூலிக்க வேண்டும். பணம், இருசால் பணம், கப்ப பணம் எல்லாம் வாங்கி வர வேண்டும். ஒரு யானையை அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து என்ன செய்கிறார்? யானை மேல் பவனி வைத்து 56 தேசம் எல்லாம் சென்று மந்திரியானவன் நீ வரையோசை அடிக்கணும். என்ன செய்யணும்? அதாவது கிஸ்டி பணம், இருசால் பணம், கப்ப பணம் எல்லாம் கொடுக்காதவங்க எல்லாம் கரெக்டா கொடுக்கணும் என்று சொன்னது. ஒரு வேளையில யானை அலங்கரித்து யானை மேல் பவனி வைத்து 56 தேசம் எல்லாம் வருகிறான். 56 தேசம்னா எதையா? ஈழம், காண்டி, யாழ்ப்பாணம், சேரம், சோளம், கொயங்கம், வங்கம், அயங்கம், மாறாடம், மழவ தேசம், அது மட்டும் இல்ல திருப்பரங்குன்றம், மானாமதுரை, மலையாள தேசம் என 56 தேசத்திற்கும் வருகிறார். 56 தேசத்திற்கும் வந்து வரையோசை அடித்தார்.
என் மன்னா எந்த நாட்டு மன்னர் தந்தாங்களா? அதாவது நான் இருசால் பணம் கிறிஸ்டி பணம் கேட்டதுதான் தோஷம். என்ன அடினா அடி அடினா அடி அப்பேற்பட்ட அடி. என் மந்திரி என் பேர சொன்னியா? என் மன்னா உங்க பேரை சொல்லுத வரைக்கும் கொஞ்சம் பாவம் பார்த்து அடிச்சாங்க. உங்க பேரை சொன்னதுதான் எப்பா அடினா அடி அப்பேற்பட்ட அடி. தலை விளைச்சா போதுன்னு தப்பித்து வந்திருக்கேன் மன்னா. அடே மந்திரி திரட்டும் திரட்டும் நம் படையை. ஐயா நம்ம கிட்ட இருந்த நம்ம கிட்ட இருந்து யானைப்படை என்னாச்சு? குதிரைப்படை என்னாச்சப்பா? என்ன படம் இருக்கு? அதை வச்சு என்ன செய்ய? அப்பதான் பார்த்தா என்ன நினைக்கா? அதாவது மூட்டை படைய வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்பதான் பார்த்தார் யுத்தங்களை முடிப்பதற்கோ யுத்த வீரர்கள் இல்லை, சண்டை செய்வதற்கோ சைனிய நமக்கு இல்ல. அப்ப என்ன செய்கிறார்? 56 தேச ராஜா கட்டி நம்ம கேட்டோமே, பகுதி பணம் எதுவும் கிடைக்கல. அப்பதான் மந்திரி ஏற்கனவே அடிபட்டு வந்தான் இல்லையா? இந்த மன்னனான வல்லரக்கை இங்க இருந்தால்தான் நம்மளுக்கு பிரச்சனை. இவனை காட்டுல தவம் இருக்க வச்சோம்னா வானவே திரும்பி வந்தாதான் உண்டு. இல்லன்னா என்ன செய்ய? அப்பதான் பார்த்தான் மன்னனுக்கு மந்திரி புத்தி சொன்னானா? மன்னா அதாவது யுத்தங்களை முடிப்பதற்கோ யுத்த வீரர்கள் கிடையாது மன்னா. அதனால ஆண்டவனை நினைத்து நீங்க அள்ளும் மகளும் 60 நாளிகையும் ஆனா ஆண்டவன் பகவான் வருவாரு. உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்பாரு. வர இல்லையா வரோம். ஆமா என்ன வர வேணும்னு கேட்பாரு. 5 விரல்களுக்கும் அக்கினி வர வேணும்னு சொல்லி யாருனாலும் எரிக்கக்கூடிய வரம் அதுதான் குந்துவா முனி வரம். அப்பேற்பட்ட வர வேண்டி வாங்க என்று சொல்ல பார்த்தான். ஏ அப்பா கடவுள்னு சொல்லுறிய எங்க இருக்கிறது? ஏன் அவன் அப்படி கேட்கான்? அதாவது இவன் என்னைக்கு சிம்மாசனம் ஏறினானோ அன்னைக்கு அடைத்த கோயில் தான் திறக்கவே இல்லை. கோயிலுக்கு தான் வெறுப்பானா? பூசிருப்பானா? ஒன்றும் கிடையாது, கிடையவே கிடையாது. என்ன செய்கிறான்? பகவான் பேர சொன்ன பல்லுல எட்டிலாம் அடிக்கிறான். பஞ்சாச்சாரம் பூச மாட்டான், பகவான நினைக்க மாட்டான். அப்ப பார்த்தான் வல்லரக்கன் மந்திரி சொல்வதை போல தவம் இருக்கணும்னா என்ன செய்யணும்? தவம் இருக்கணும். ஐயா உங்க தவத்தை பாத்திர கூடாது. நீங்க பச்சை போர்டு லைட் கடைக்கு போவீங்க. தவம்னா அது கிடையவே கிடையாது. தவம்னா உண்ணாமல் உறங்காமல் அதற்குன்னு ஒரு கோலம் இருக்கு. என்னய்யா சாப்பிடாம தண்ணிய மட்டும் குடிச்சு பெருந்தண்ணி சைடிஷ்லாம் வேணாமா? வேண்டாம். அதனால உங்களுக்கு தேவையில்லை. இதுலயே பாதி வயிறு நிறைச்சிருவீங்க. சைடிஷ் ஐயா
அப்பந்தான் பார்த்தார். வல்லரைக்கு ராட்சதன் தவம் இருக்க வேண்டும் என்று சொத்திலிருந்து சுகமிழந்து மண்ணிலிருந்து மனையிலிருந்து மனைவி மக்களை எல்லாம் தானிலிருந்து என்ன செய்கிறான்? தவம் இருக்க வேண்டும் என்று தவம் இருக்க வருகிறான். தவம் இருப்பதற்கு ஏற்றவாறு அதற்கு தக்கவாறு கோலத்தையும் எடுத்தான். கோலத்தை கொண்டு எப்படி கோலம் கொண்டு வருகிறானே வல்லரைக்கு ராட்சதனும் ஏன்னா தவம் இருக்குதுன்னா லேசான காரியம் கிடையாது என்று சொல்லி வல்லரைக்கு ராட்சதன் தவம் இருக்க வேண்டும் என்றும் எப்படி தவம் இருக்க வருகிறானே தலைய மொட்டை தான் அடித்து மாத்திரைகள்
பாம்பு படம் எடுத்து ஆடுத இதெல்லாம் பார்த்தானா? இல்லவே இல்லை. இதையெல்லாம் தான் கடந்த ஆறாமத்த வனமதியில வல்லரேக்கராச்சுதன் தவறுக்க வேண்டும் என்று தவச்சாலையை அலங்கரித்தான். இப்படி அலங்கரிக்கிறானே. ஆனா தவச்சாலை அலங்கரிக்கணும்னா முதல்ல என்னையா செய்யணும்? ஆறாமத்த வனமதியில ஆச்சாக்கரை செஞ்சு நீராடணும். குளிக்காமலே வந்து தவம் இருக்க முடியுமா? நம்ம குளத்துல நிறைய தண்ணி இருக்குன்னு அப்பதான் பார்த்தார். என்ன நினைக்கா? வல்லரக்கே ராட்சுதன் தவம் இருக்க வேண்டும் என்று தவச்சாலையிலே அலங்கரித்தான். எப்படி அலங்கரிக்கிறானே. ஆனா சாந்து கொண்டு நல்ல தரைமேலுகி சந்தனத்தால்